ஒரு கொடையில எத்தனை பேர் நனையாம போக முடியும்? 2-3 பேர் போலாம். நாங்க 15 பேர் நனையாம ஒரே கொடையில போனோம். எப்படிங்க? அன்னைக்கு மழை வயல இல்ல. எருமைக்கு பிறந்த எருமை மழை வரலைன்னா ஊரே நனையாம தாயா இருக்கும். ஒரு சைக்கிள்ல தான வர முடியும். 2-3 பேர் போலாம். நான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன். 102 பேர் ஒரே சைக்கிள்ல போனாங்க. எப்படிங்க? ஓட்டுநர் பேர் நூறு ஜகான். சரி. அவரை சுருக்கமா 100 கூப்பிடுவாங்க. சரி. முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். 102 வந்துருச்சா? 102 வந்துருச்சு. எலுமிச்சம்பழம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. எப்படி சொல்றீங்க? கடைசியில தண்ணிய புளிஞ்சு எடுத்துட்டா கொட்டதான் மிஞ்சும். ஒருத்தன் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணான். சரி. எவ்வளவு? 50 லட்சம். மாமனார் மாமியா ஒரு தங்க தாம்பாளம் கொடுத்தாங்க. சரி. அந்த தங்க தாம்பாளம் எவ்வளவு பெருசு தெரியுமா? எவ்வளவு பெருசு? 2 பேர் அகலம் தான். நீ வேற கிளைய பாத்திருப்ப. 2 பேர் அகலம் தான். அந்த நேரத்துக்கு வேணா 3 பேர்ல மாதிரி தெரியும். பொறுத்தான் கொடுத்தது தங்க தாம்பாளம். சரி. அதுல பழ வைக்க இடம் இருக்கு. சரி. தேங்காய் வைக்க இடம் இல்ல. 50,000 போச்சா? என்ன சொல்றீங்க? 50 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண. பழ வைக்க இடம் இருக்கு. தங்க தாம்பாளம் 2 பேர் அகலம். தேங்காய் வைக்க இடம் இருக்கா? யாரு தேங்காய்? நீ என்ன இந்த நாட்டில் பிழைக்க போற? நான் சொல்றது உனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? சரிம்மா. பொண்ணு இல்லாம ஏன் தங்கம் தானா? அந்த தங்க தட்டு தான். ஐயோ பொறுத்தா இது ஒரு கல்யாணம். கல்யாணத்துல பொண்ணு இல்லாம கல்யாணம் நிக்கும். மாப்பிள்ளை இல்லாம கல்யாணம் நிக்கும். சரி. தாலி இல்லாம கல்யாணம் நிக்கும். ஆனா செருப்பு இல்லாம கல்யாணம் நிக்குமா? நிக்காது. நின்னு போச்சு. எப்படி? பத்திரிக்கை அடிச்சாச்சு. பொண்ணும் தயார் மாப்பிள்ளையும் தயாரு. விடிஞ்சா கல்யாணம். சாயந்தரம் புது பொண்ணும் புது பொண்ணு அவங்க அம்மா கோயில சுத்தி சாமி போடுறாங்க. காலையில விடிஞ்சா மகளுக்கு கல்யாணம். பிள்ளை போற இடத்துல நல்லா பொழக்கணும். நல்லா பொழைக்கணும். நல்லா பொழைக்கணும் வேண்டுது. கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக முடியுமா? முடியாது. புது பொண்ணு முன்னாடி அம்மா பின்னாடி. இவ்வளவு பெரிய முள்ளு நடு ரோட்ல கிடக்கு கோயிலுக்கு முன்னாடி. இந்த புது பொண்ணு வரும்போது இந்த முள்ளு நறுக்குன்னு குத்த. புது பொண்ணு ஐயோ ஐயோன்னு கத்த. அவங்க அம்மா நினைக்குது புடுங்குனா எவ்வளவு ரத்தம் வரும் முள்ளு குத்துனா. அப்ப அந்த அம்மா நினைக்குது இந்த முள்ளு குத்துனதுக்கு இந்த பிள்ளை தாங்கலையே, இவ்வளவு ரத்தம் வந்துருச்சு, இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இந்த பிள்ளை தாங்கும்? என்ன தாங்கும்? இந்த முள்ளு குத்துனதுக்கு இந்த பிள்ளைக்கு இவ்வளவு ரத்தம் வருது. முள்ளு குத்துனா என்ன? அங்க ஏதாவது மருந்து இருந்து போட்டுக்க வேண்டியதானே? அந்த பிள்ளை அதுக்கே தாங்கலையே, இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி தாங்கும்? ஏன் தாங்காது? தாங்காதுன்னு சொல்லித்தான் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. முள்ளு குத்துனதுக்கா? ஆமாம்மா. முள்ளு குத்துனதுக்கா? செருப்பு இல்லாம கல்யாணம் நின்னு வச்சா? முள்ளே குத்துச்சா? முள்ளுதான் குத்துனது. அப்புறம் நான் சொல்லா குத்துச்சு. அது மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அப்ப நீ என்னை கல்யாணம் பண்ண மாட்ட? பண்ணுவேன். என்ன முள்ளு குத்தாம பாத்துக்குவேன். முள்ளு குத்த கூடாது. ஏன்னா நான் உன்னை முள்ளு காட்ட பக்கம் கூட்டி போவே மாட்டேன். சரிதா? நல்ல வீடு இருக்கு, போட்டது இருக்கு. ஊர்ல தீ பிடிச்சா என்னது? ஊருத்தி. காட்டுல தீ பிடிச்சா? மலையில தீ பிடிச்சா? வீட்டுல தீ பிடிச்சா?